ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேவை நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே இதில் நடக்காது. சரி வாங்க, நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 10. டிராகனை தேடி நம்ம ஹீரோவோ செகண்ட் கமாண்டரும் வந்துட்டு இருக்கான். டிராகன் மோபியஸ் ஆளுங்க கூட தனியாளா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான். டிராகனுக்கு தலையில வர ரத்தம் வந்துட்டு இருக்கு. டிராகனை பழி வாங்கணுங்கிறதுக்காக பேயான் அப்படிங்கிற டோமானோட ஆளே தான் வந்து மோபியஸ் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். மைக்கியும் அந்த இடத்துக்கு வந்துருதான். இது எல்லாத்துக்குமே மோபியஸோட டெம்பரவரி லீடரான ஹான்மா தான் காரணம் அப்படின்னு தெரிய வருது. மோபியஸ் ஆளுங்க 100 பேர் இருக்காங்க, இவங்க 4 பேர் தான் இருக்காங்கன்னு பார்க்கும்போது கரெக்டா டோமானோட எல்லா ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. டோமானுக்கும் மோபியஸ்க்கும் ஃபைட் சும்மா வேற லெவல்ல அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. பேயான் வந்துட்டு பாவ் ஜெயிலுக்கு போனதுனால தான் இப்படிலாம் பண்றான். நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி, என்னால் ஒன்றை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும் பேயான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் திருந்திருந்தான். ஹான்மா கத்தியில ரத்தமா இருக்கு, இந்த தடவை நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹான்மா சொல்றான். நம்ம ஹீரோ என்னன்னு பார்த்தா டிராகன் அங்கே ரத்த வெள்ளத்துல கிடக்கான். இல்ல இப்படி நடக்கக்கூடாது டிராகன், இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே அழுதுட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீனா நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்கா. டாக்கெமிச்சி அழுதுட்டு இருக்கப்போ என்னாச்சு டாக்கெமிச்சி அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். டிராகனோட வயிற்றுல கத்தியால குத்திட்டாங்க, டிராகன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் மைக்கி அப்படியே செம டென்ஷன் ஆகுறான். இப்ப எல்லாத்தையும் போட்டு சும்மா வேற லெவல்ல அடிக்க ஆரம்பிக்கிறான். டிராகன் கிட்ட போலான்னு பாக்குறதுக்குள்ள பார்த்தா ஹான்மா வந்துட்டு மைக்கி இழுத்து போட்டு அடிக்கிறான். ஹான்மா மைக்கி கூட கொஞ்சம் பரவாயில்லாம தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னதான் ஹான்மா மைக்கிக்கு ஓரளவு டஃப் கொடுத்தாலுமே கூட மைக்கி தான் வந்து ஹான்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப மைக்கிக்கோ ஹான்மாக்கோ ஃபைட் சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. எங்க நம்ம டாக்கெமிச்சி வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கா. மைக்கி வந்துட்டு ஹே டாக்கெமிச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். டிராகன் வந்துட்டு லைட்டா இருமவும் டிராகன் என்ன உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ அவனை நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். என்ன நான் தான் பாத்துக்கிடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். மோபியஸோட மத்த ஆளுங்களெல்லாம் மைக்கி ஈஸியா அடிச்சு போட்டாலுமே ஹான்மா மட்டும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். அதனால மைக்கியால இந்த இடத்துக்கு வர முடியல. ஆமா, மைக்கி சொன்னது கரெக்ட் தான், நான் தான் ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப டிராகனை தூக்க முடியாம தூக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். டிராகன் ரொம்பவுமே வெயிட்டா இருக்கிறான். கியமோசாவோட ஆளுங்க வேற நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சதுனால நம்ம ஹீரோவால நடக்க கூட முடியல. டிராகன் லைட்டா இரும்பவோ கொஞ்சம் பொறுத்துக்கோ டிராகன், நான் உன்னை எப்படியாச்சும் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். விட்டு கொடுக்காதடா டாக்கெமிச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். யமாவோ ஹீனாவோ அந்த இடத்துக்கு வந்து டாக்கெமிச்சி நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்றா. ஆம்புலன்ஸ் கரெக்டா இந்த லொகேஷனுக்கு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்றா. இந்த நேரத்திலேயே இவனுங்க வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா கியமோசாவோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஹே டிராகன் இன்னுமா சாகாம கிடக்குறான், சரி அப்படின்னா அவனை ஒரே தெரியாம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க ஆளுங்க சொல்லவும் நீங்க என்ன பண்ற டாக்கெமிச்சி, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி கியமோசா சொல்றான். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின் வாங்கவும் டாக்கெமிச்சி அப்படின்னு டிராகன் பேசவோ டிராகன் நீயா பேசின அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீ செஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் டாக்கெமிச்சி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன், யமாவையோ ஹீனாவையோ கூட்டிட்டு இங்கேருந்து ஓடிரு அப்படின்னு டிராகன் சொல்லவும் இங்கேருந்து ஓடி போயிடணுமா, ஒருவேளை நான் பயந்து பின்வாங்கினதை டிராகன் தெரிஞ்சுட்டு தான் இப்படி சொல்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கவும் இங்கேருந்து போயிரு டாக்கெமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்றான். உன்னை இந்த கண்டிஷன்ல விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் டிராகன், நான் எல்லா விஷயத்திலையும் பயந்து ஓடி போனதுனால தான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்தேன், இப்போ என்னோட செகண்ட் சான்ஸ்லயும் நான் ஓடி போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு நான் பயந்தாங்கொழியா இருக்கலாம், ஆனா நான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தைரியத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டிராகன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி யமா கேட்கறா. நான் மட்டும் ஓடி போனோம்னா இந்த இடத்துலயே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவன் பக்கத்துல போய் நிக்கவோ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கியமாசா கேட்கறான். உனக்கு ஓடுறதுக்கு இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்ன வேணும்னு தானே கேட்ட, நான் உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா வளருது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அன்னைக்கு ஃபைட் கிளப்ல நம்ம சண்டை போட்டப்போ அந்த மேட்ச் இன்னும் முடியல, அதை நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ தான் அன்னைக்கு தோத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் தோத்து போகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் 1000 ரூபாய் பெட் கட்டுறேன், டாக்கெமிச்சி தான் ஜெயிப்பான் அப்படின்னு டிராகன் சொல்றான். நான் 2000 ரூபாய் டாக்கெமிச்சி மேல பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி யமாவோ ஹீனாவோ சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் நட்டு கலந்து போச்சுன்னு நினைக்கிறேன், டாக்கெமிச்சி மேல போய் பெட் கட்டி துட்டை தான் வேஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஹியமாசா சொல்லவும் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா டாக்கெமிச்சி தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். தேங்க்யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அவனை அடிக்கிறான். பார்த்தா கியமாசா கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட கையிலேயே குத்தி தான் நம்ம ஹீரோ கதறி ஆள ஆரம்பிக்கிறான். நீயும் சேர்த்து சாகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கியமாசா கேட்கறான். ஹீனாவோட டக்குனு ஏமா வேண்டாம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. இங்க நடக்கிறது 1-on-1 ஃபைட் கிடையாது, ஒரு எக்ஸிகியூஷன், நான் தான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கியமாசா சொல்றான். நம்ம ஹீரோ கையில இருக்கிற கத்தியை உருவி போட்டு சண்டை போட திரும்பவும் போறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். நான் முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், டோக்கியோ இனிமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நம்ம ஒரு பெரிய கேங்ஸ்டரா மாறுறோம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஷீபியோ தேர்ட் அழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோவோட டோட்டல் வாழ்க்கையே நரகமா மாறிடுச்சு. என்னோட லைஃபே டோட்டல் நரகமா மாறுறதுக்கு காரணம் இந்த கியமாசா தான் அப்படின்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா உண்மை அது இல்ல. அதுக்கு காரணம் நான் தான். எல்லா பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடி போய்க்கிட்டே இருந்தேன். எதையுமே எதிர்த்து சண்டை போடல. ஆனா இந்த தடவை அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கியமாசாவை போய் பிடிக்கிறான். ஹே டாகேமிச்சி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி இப்படி அடி வாங்கிட்டு இருந்தேன்னா அவ இம்ப்ரெஸ் ஆக மாட்டா. அதுவோ கியமாசாவை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. நம்ம ஹீரோ கியமாசா வயிற்றுலயே கடிச்சிருந்தான். அவன் போட்டு இன்னும் போட்டு அடி அடின்னு அடிக்கான். ஆனா நம்ம ஹீரோ விடாம இன்னும் ஸ்ட்ராங்கா கடிக்கிறான். நான் எப்படி சண்டை போடுறேங்கிறது முக்கியம் இல்ல. நான் மைக்கியோ கிடையாது, டிராகனோ கிடையாது. நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். ஹீனா சொன்ன அந்த வார்த்தையை நம்ம ஹீரோ இப்ப சொன்னதும் அவ அப்படியே கண் கலங்கி நிக்கிறா. என்னோட செகண்ட் சான்ஸையும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு போட்டு அவன் கழுத்தை நெரிக்கிறான். அப்படிதான் விடாத டாக்கேமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்றான். நம்ம ஹீரோ அவன் கழுத்தை விடாம நெரிக்கவும் அவன் அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டான். அவன் மயங்கி விழுந்தோம். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அவன் கழுத்தை நெருக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கே கை வலிக்குது. கடைசியில ஒரு வழியா விட்டுருதான். கடைசியில ஒரு வழியா நான் சாதிச்சிட்டேன். நவுட்டோ, நீ மட்டும் இதை பார்த்தேன்னா நல்லா இருக்கும். ஒரு வழியா நான் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன் நவுட்டோ. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருக்கூடயும் கண்டிப்பா என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்குள்ளேயே கத்தி எடுத்துட்டு அவன் ஆளுங்கள்லாம் நிக்கிறாங்க. கத்தியை வச்சு குத்துனதுனால நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த லெஃப்ட் ஹேண்டையே உணர முடியல. கழுத்தை நெரிக்கலங்கிற பேர்ல நம்ம ஹீரோ ரைட் ஹேண்டை ரொம்ப டைட் பண்ணதுனால இப்ப அவனால ரைட் ஹேண்டையே தூக்க முடியல. ஹீனா, யமாவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு, இதை நாங்க பாத்துக்கிட்டோம், எங்களால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து யமாவை கூட்டிட்டு போறா. ஹே டாக்கமிச்சி, நீ இருக்கிற கண்டிஷன்ல உன்னை சுண்டி விட்டா கூட கீழே விழுந்துருவ போலயே அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவும், நீயும் அதே கண்டிஷன் தான் டிராகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை பத்தி நீ ஏன்டா யோசிக்கிற, நம்ம செத்தா நம்ம நரகத்துக்கு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லி டிராகன் காமெடி பண்றான். அவங்க ரெண்டு பேராலையுமே சண்டை போட முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டு சண்டை போட ரெடியா இருக்காங்க. என்னோட செகண்ட் சான்ஸ் ஆச்சு, என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணங்கிற திருப்தியோட நான் சாப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆகோன் கரெக்டா அந்த இடத்துல வந்து தடுத்துருதான். இன்னும் நீ அலறத விடலையா டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி ஆகோன் கேட்கறான். ஃபெரோஷியஸ் 5 வந்தாச்சு யா ஹூ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. நாங்க வர்ற வழியில ஹீனாவை பார்த்தோம், அவதான் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஆகோன் சொல்றான். இந்த டோக்கியோ நம்ம கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு யா ஹூ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் டைலாக்லாம் பேசிட்டு அவனுங்கள அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க. டிராகன், என்ன மன்னிச்சிரு, என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு டிராகன்ட்ட சொல்லிட்டு, நான் இங்க திரும்ப வந்ததுல இருந்து எதுவுமே எனக்கு சரியா போகல. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப டாக்கேமிச்சி சொன்னதை தான் எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. யமாவோ ஹீனாவோ ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருக்காங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ கியமாசாவை தோக்கடிச்சிருந்தாலுமே கூட நம்ம ஹீரோனா அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறல. அதே மாதிரி என்னதான் ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாலுமே கூட டிராகனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவனை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கறது டவுட் தான். ஹான்மா மட்டும் அந்த இடத்துல மைக்கி கூட சண்டை போடல அப்படின்னா மைக்கி இந்நேரத்துக்கு கூட வந்திருப்பான். இவ்வளவு பெரிய பிரச்சனையே போயிருக்காது. ஆனா மைக்கிக்கு ஈக்குவலா ஹான்மா டஃப் கொடுக்கறதுனால மைக்கியால அந்த இடத்துக்கு வர முடியல. ஒரு வழியா நம்ம ஹீரோ எப்படியோ பிரச்சனையை சமாளிச்சிட்டான். ஆனா நம்ம ஹீரோ போல டிராகனை காப்பாற்ற முடியுமா? ஹான்மாங்கிறவ யாரு? டெம்பரவரி லீடரா எதுக்காக மோபியஸ்ல இருக்கான்? எதனால மைக்கியவோ டிராகனையோ பிரிக்க பார்த்தான்? என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.